செஷன் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D அரேஸை வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ we are having த்ரீ வேஸ்ல நம்ம இதை ப்ராசஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துடுறோம். We had initialized the three-dimensional array with first dimension வந்து ஒரு 4 row 2 காலம் வச்சு பண்ணியிருக்கிறோம். செகண்ட் டைமென்ஷன் வந்து 4 row 2 காலம் வச்சு பண்ணியிருக்கிறோம். அண்ட் தேர்ட் டைமென்ஷன் அது ஒரு 4 row 2 காலம் வச்சு பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு சே தட் 3 dimension அப்படிங்கிறது 3 2D அரேயை தான் நம்ம 3 dimension அப்படின்றோம். 3 2D அரேஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஓகே, I'm going to make a function call. சரியா? அந்த ஃபங்க்ஷன் கால்ல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா என்ன பாஸ் பண்ண போறோம்னா பேஸ் அட்ரஸ். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து எத்தனை டைமென்ஷன்ஸ் வேல்யூ இருக்குதோ அந்த டைமென்ஷன் வேல்யூஸை பாஸ் பண்ணி கால் பண்ணி விட்டுறோம். இப்போ இதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் we are going to write. சரியா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இது ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா we are going to use ஒரு பாயிண்டர்ஸ் கூட யூஸ் பண்ண போறது இல்ல, வித்தவுட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். வித்தவுட் பாயிண்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ண போறோம் 3 dimensional array. ஸோ அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம அங்கே வச்சிருக்கிறோம்ல, அந்த ஆர்குமெண்ட்ஸை கெட் பண்றதுக்கு ARRங்கிறது ஒரு அரே இல்ல, அந்த அரேயை கெட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்தியே ஃபர்ஸ்ட் எவ்வளவு தேவையில்ல, எத்தனை டைமென்ஷன், எப்படி 2 dimensionலுக்கு வந்து ரோ வேல்யூ தேவையில்ல, காலம் வேல்யூ போதும்னு உள்ளது மாதிரி இருக்குதோ அதே போலதான் இங்க என்ன பண்றோம், நம்ம வந்து ஜஸ்ட் we are going for the 2 dimensional அரேயோட சைஸை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். சரியா? and the next these three things வாங்குறதுக்கு 3 4 2 வாங்குறதுக்கு வேரியபிள்ஸ் int x, int y, int z. okay, and we are going for first one. ஸோ உள்ள வந்து லூப்பை ஹேண்டில் பண்ண போறோம். அந்த லூப்பை ஹேண்டில் பண்றதுக்கு ij அப்படிங்கிறத போடுறதுக்கு பதில் and going for some other way. சரியா? ijங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. we are going to use x6, yy, zz. வழக்கம் போல ij நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம இங்க ij யூஸ் பண்ணாம பண்றோம். சரிங்களா? இப்போ for xx equal to 0, xx less than x, xx plus plus, right? இதுக்குள்ள ஒரு சின்ன இண்டென்ட் பண்ணி ஃபார் கிளாரிட்டி ஆஃப் கோட் இண்டென்ட் பண்ணி இருக்கிறோம். சரி, இண்டென்ட் பண்ணலனாலும் ஒர்க் ஆகும், பட் த திங் இஸ் ஃபார் கிளாரிட்டி we had did this one. And here goes the statement, right? இங்க தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். printf
percentage D and making a space. And I'm going to print like A of XX, YY, so, and ZZ, right? And out of this statement I am writing okay. So what I had did அப்படின்னு பார்த்தீங்கன்னா I had passed the base address, the whole array வச்சுப்போம் base address with whole array, and first உள்ள 3 dimension அடுத்த ஒரு 4 rows உள்ளது, இது 2 columns உள்ள சொல்லிட்டோம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் அரே கெட் பண்றதுக்கு ஒரு அரே புதுசா இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறேன் ஆர்குமெண்ட்லயே. அப்புறம் XYZ இந்த வேல்யூஸை கெட் பண்றதுக்காக வச்சிருக்கிறேன். And for handling the loop, I had given XX, YY, ZZ. நார்மலா எப்பவும் I, J, K அப்படின்னு போடுறதுக்கு பதில் கொஞ்சம் ஃபார்மேட்டை மாற்றி நான் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான், ரைட்? அண்ட் அதே தான் I equal to 0, I less than அப்படின்னு போடுறது மாதிரியே நான் XX equal to 0 அந்த ஃபார்மேட்டில் XX equal to 0, YY equal to 0, Z 0, ZZ equal to 0, அதே மாதிரி XX less than X, YY less than Y, இது எப்போவுமே நீங்கள் எழுதுறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், A of 0, 0, 0, A of 1, 1, 1 அப்படின்னு வர்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன்ல என்ன நடக்கும், XX 0, YY 0, ZZ 0, அடுத்த ZZ மட்டும் தான் மூவ் ஆக போகுது, ரைட்? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது மூல என்ன நடக்குதுன்னா ZZ மட்டும் தான் மூவ் ஆகும். அப்போ இது ஃபிக்ஸடா நிற்கும்ல XX, YY. நான் எதுக்காக இதை நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றேன்னா, மூணாவது மெத்தட்ல இது ஃபிக்ஸடா நிற்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருப்போம். அதை புரிஞ்சுக்கிறது இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. Z தான் மூவ் ஆகும். அண்ட் ZZ முடிச்ச பிறகு எது மூவ் ஆயிருக்கும், YY மூவ் ஆயிருக்கும், நாட் XX, சரியா? YY மூவ் ஆயிருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த இது பார்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு XX மூவ் ஆகும். அதாவது இதுல 0, 0 ரோயில 0th ரோயில 0 காலம், தென் ஃபர்ஸ்ட் காலம், அதை முடிச்சுட்டு திரும்ப அதுக்கு அடுத்தது எங்க வரும், திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், திரும்ப ஐட்ரேட் ஆகும். செகண்ட் ரோ 0th காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், திரும்ப ஐட்ரேட் ஆகும். தேர்ட் ரோ 0th காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்படி முடிச்சுட்டு அடுத்தது இங்க வரும்போது தான் செகண்ட் டைமென்ஷன், அதாவது செகண்ட் செட் ஆஃப் இதுக்கு போயிடும். அதுக்கு போய்கிட்டு ஒர்க் ஆகும். இது ஒன்றுன்னு மாறிடும், இது ரெண்டும் பழையபடி வேலையை பண்ணும். ஸோ இந்த பார்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த அட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஒர்க் பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து இந்த இது மூவ் ஆகிருக்கும், YY மூவ் ஆகிருக்கும், சரியா? ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இதில் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம். எதுக்காகனா தேர்ட் லெவல் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, and I'm running the program. So I had missed with the closing phrase. Okay, so this is what the value we had posted over there. And the values அப்படியே print பண்றோம், சரிங்களா? Okay, so this is the first model without pointers. அதை நான் சொல்லிடுறேன். Without pointers we had created the first model. Okay, and the next model என்ன அப்படின்னு சொன்னா, we are going for the next level. That is what we are going to use a single pointer, சரியா? டபுள் பாயிண்டர் ட்ரிபிள் பாயிண்டர் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல,
ஒரு சிங்கிள் பாயிண்டர், அதாவது இதை தூக்கிடுறோம். சரியா? அந்த சிங்கிள் பிரேசஸ்க்கு பதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா we are going for the single pointer for the first part. அதாவது டைமென்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு எதை வச்சுட்டேன், பாயிண்டரை வச்சுட்டேன். சரியா? பாயிண்டரை வச்சுட்டு as usual xyz அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொன்னேன்ல செகண்ட் பார்ட் வந்து ஃபிக்ஸடா வச்சு ரன் பண்றது இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நான் ஹேண்டில் பண்றதுக்காக என்ன பண்றேன்னு சொன்னா இன்னொரு பாயிண்டர் int ஸ்டார் ஏ அங்க போட்டாச்சு, அதனால நான் இங்க பி யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அண்ட் நான் இங்க எக்ஸ்ல மூவ் பண்றது எழுத மாட்டேன். சரியா? எங்க எழுதுவோம் அப்படின்னு சொன்னா ஒய்ல. நான் அதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், எனக்கு எது ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் பிரிண்டிங் வேல்யூஸ்ல இசட் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒய்ல தான் அந்த மூவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கும். சரியா? அதுக்காக அதை எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க நல்லா. b equal to a of xx, so dimension plus yy. சரியா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டை மொத்தமாகவே அங்கே எடுத்துட்டேன். தெரியுதுங்களா? இந்த டோட்டல் பார்ட்டை நான் இங்கே எடுத்துட்டேன் பியில். அதை எடுத்துட்டு இதில் அப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன போட்டால் போதும், பிஏ போட்டால் போதும், பி ப்ளஸ் அது மட்டும் போட்டால் போதும். சரியா? ரைட், பி ப்ளஸ் இசட் இசட் மட்டும் போட்டால் போதும். ஸோ இதை வந்து நம்ம பாயிண்டர் வச்சு வெளியில் கொண்டு வரணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோம்னு சொன்னால் bracket, we are enclosing it in a bracket and putting a star over here. இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே எடுத்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பாயிண்டரில் வச்சுட்டு ஒர்க் ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ தேட்ஸ் வாட் த திங். ஸோ அகெயின் வி ஆர் கெட்டிங் த சேம் வேல்யூ. சேம் வேல்யூ தான் கெட் ஆகும், அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் த திங். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வித் சிங்கிள் பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. சிங்கிள் பாயிண்ட் ஒரு டைமென்ஷன் மட்டும் கையில் வச்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அண்ட் த லாஸ்ட் ஒன், 3 டைமென்ஷனையுமே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஒரு பாயிண்டர்லேயே. ஆக்சுவலாக இந்த 2 டைமென்ஷனையும் தனியாக பிரிக்காமல் என்டையராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரே பாயிண்டர். தட் இஸ் வாட் 3 டைமென்ஷனோட பேஸ் அட்ரஸும் 00 இருக்கும்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த இதை அப்படியே எடுத்துடுறோம். சரியா? ஸோ இங்கேயும் xx புது பாயிண்டர் ஒன்று தேவையில்லை. இங்கே நம்ம வந்து அந்த பாயிண்டரை வேல்யூட் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா a ப்ளஸ் xx கொடுத்து ஒய்யோட ஸ்டார்டிங், சரியா, அண்ட் இசட்டோட ஸ்டார்டிங். ரைட்? திரும்ப எகெயின் செகண்ட் பார்ட் ஒன்று சொல்லியிருப்போம்ல ஒய்ஒய்ங்கிறது, அதில் ஒய்ஒய் நீங்கள் அடுத்த சேஞ்சுக்கு போகும்போது அந்த சேஞ்சில் எதை பைண்ட் பண்ணுவோன்னு சொன்னால் இசட்டோட ஸ்டார்ட் அட்ரஸை பைண்ட் பண்ணி இசட்டை என்ன பண்ணுவோம், மூவ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் த திங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏ எடுத்துட்டோம், அதில் எக்ஸ் வச்சு தான் மூவ் ஆகிட்டு போகும் ஃபர்ஸ்ட் இது, அதனால அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு கூட எதை பைண்ட் பண்ணிடுறோம், ஒய்யோட ஸ்டார்டிங்கு இசட்டோட ஸ்டார்டிங்கையும் பைண்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் என்ன பண்ணிக்கிறோம், ஒய்ல தான்
மூவ் பண்ண போகுது அந்த டைமென்ஷன்ல ஒய்யை மூவ் பண்ணும். சரியா? ஒய்ங்கிறது என்னது? அந்த ஒவ்வொரு டைமென்ஷனோட ரோ வேல்யூ இருக்கிற இடம் ஒய் ஒய். ஸோ அந்த அதோட மூமெண்ட்ஸுக்காக அதுக்கு கூட எதை பைண்ட் பண்ணியிருப்போம்? இசட்டோட பேஸ் அட்ரஸ். அப்போதான் என்ன ஆகும்? எங்க ஸ்டார்ட் ஆகணும் ஒவ்வொரு ரோயும் அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிக்கும். அதுக்கு பிறகு இசட்ல மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து காலம் வைஸ் மூவ் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் த திங். ஸோ again we are running the program. Okay, sorry, I can't do that one. Okay, so this is what the thing, right? So with the use of a pointer, with the use of pointer, சரியா? டோட்டல் அட்டை with the use of pointer கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே பாயிண்டர்ல டோட்டல் என்டையர் அட்ரஸும் எடுத்துட்டு வர்றது. இதுக்கு முன்னாடி உள்ளதுல வந்து 2 இண்டெக்ஸும் கூட வச்சிருந்தோம், ஒரு அறையை மட்டும், ஒரு இதை மட்டும். அதனால தான் சிங்கிள் பிராக்கெட்டுக்குள்ள போட்டு அது தனியா வச்சிருந்தோம். அந்த டைமென்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்கு பாயிண்டர்ஸ் வச்சுக்கிட்டோம். சரியா? ஸோ that's all about this one. That is passing arrays in 3-dimensional array in function. Okay.